கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு 50 அடி ரோடு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 50 அடி ரோடு. இந்த ரோடு மேலே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் மெயின் ரோடும் வந்துடும். 50 அடி ரோடில் எனக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். அதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான். 30 அடி ஃப்ரண்டேஜ், 71 அடி லென்த்து. உள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். என்ட்ரன்ஸ்லேயே போர் கொடுத்துருக்காங்க. இந்த மரம் நோட் பண்ணிக்கோங்க. மேலே நான் காமிக்கிறேன். அந்த மரத்தோட பெனிஃபிட் என்னன்றது நான் மேலே காமிக்கிறேன். பால்கனியும் சூப்பராக கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. கீழே வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. மேலே தான் வீட்டுக்கு போனால் அந்த வீடு பார்க்கலாம். கீழே வந்து டபுள் பெட்ரூம் வீடு தான். பட் உள்ளே டெனண்ட் இருக்குது, நான் உள்ளே எடுக்கல. சுற்றி செட்பேக் வந்து பார்த்துடலாம். இதை பார்த்து வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சர்வெண்ட்டு இது மாதிரி வேலை ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வேணும் அப்படின்னா இந்த பாத்ரூம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் நல்ல பெரிய செட்பேக் இருக்கும். பின்பக்கம் அவங்களோட ப்ராப்பர்ட்டின்றதால கொஞ்சம் பாசேஜ் கொடுத்து முன்னாடியே சேல் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு அதில் வந்து சின்ன பாசேஜ் தான் இருக்கும். சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இடம் இருக்கும். சுற்றி செட்பேக் நல்லாயிருக்கும். பின்னாடி இடம் அவங்களோட இடம். இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அதனால் பாசேஜ் வச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு 10 அடி பாசேஜ் வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, மற்ற ரீஒர்க் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் நமக்கு. கீழே வந்து டபுள் பெட்ரூம் தான் வீடு. இப்போதைக்கு ஒரு டெனண்ட் இருக்காங்க. 40,000 வாடகை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சிடலாம். அதில் எப்படி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா டெனண்ட் அவங்க மெட்டீரியலோடு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்காது ஃபுல்லாக எடுத்தால். அதனால் நான் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் காமிச்சிடறேன். ஃபுல்லி சிசிடிவி இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். கீழே ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஹாலு, சின்ன ஒரு ஹாலு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஹால். கீழே பார்த்த மாதிரியே பெரிய ஹாலு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கே பார்த்த மாதிரி டைனிங் ஏரியா. ஸோ இது கிச்சன். இங்கேருந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஒரு காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம். அதுக்கப்புறம் இது ஒரு ரூம் இருக்குது. டெனண்ட் இருக்காங்க ஃபுல்லாக. இது ஒரு பெரிய ரூம். இதுதான் இது ஒரு பெரிய ரூமு. பக்கத்தில் அது ஒரு ரூமு. இது ஒரு பெரிய ஹாலு. நம்ம அப்படியே வெளில போயிடலாம். அவங்க லாக் பண்ணியிருக்க இடம் இதுதான் வரும். அந்த டிப்ளெக்ஸ் ஹவுஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் திறந்தால். நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்து கிரில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு அப்படியே யூஸ் பண்ணலாம். கீழே ரெண்டு வீடு அது அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செப்பலோட ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு, மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்து பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டோட டோரே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. டீ குட்டில் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் ஓல்டு வீடு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக வந்து வீடு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வீட்டோட எந்த ஒரு ஏர் கிராக்கும் வீட்டில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹாலு. ஹாலில் டிவி யூனிட்டோட அப்படி நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் போட்டு எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். ஃபால் சீலிங் பண்ணி ஃபுல்லாக லைட்டிங் எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ரோட் சைட் வியூ இருக்குது. பால்கனி நல்லா வந்து ஒரு பெரிய பால்கனி. ஒரு பெரிய மரம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து இருக்குது. அதோட நேரில் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஃபுல்லாக வெயிலையும் நான் இப்போ எடுக்கிறது வந்து ஒரு 12 மணிக்கு எடுக்கிறேன். நல்ல வெயில். பட் வெயிலே ரொம்ப தெரியாது. அந்தளவுக்கு அழகாக வந்து ஈவினிங்கில் நீங்கள் உட்காந்திங்கன்னா மார்னிங் இப்போவே நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்திங்கனாலும் தெரியாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பெரிய மரம் இருக்குது வீட்டுக்கு எதிர்க்க. ரொம்ப அழகான ஒரு ரோட் வியூ. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ரோடு மேலே இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹாலு டோட்டலாக 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப். 2230 லேண்ட் ஏரியா, 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வரும். ஹால் முடிஞ்சவொடனே இங்கே வந்து கீழே நான் சொன்ன மாதிரி கீழே வீடு வந்து டிப்ளெக்ஸ். இது வந்து கீழே கொடுத்துட்டாங்க. மொத்தமாக ஒரே ஃபேமிலி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரினோவேட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே லாக் பண்ணியிருக்காங்க. அது வழியாக நீங்கள் வந்துக்கலாம். கீழே இப்போதைக்கு வந்து கமர்ஷியல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொத்தமாக ரெண்ட் கொடுத்தாலும் நல்ல ஒரு ரெண்ட் வரும்.
இங்கே வந்து ஒரு டைனிங்க்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அழகான ஒரு டைனிங். நிறைய வீட்டில் வந்து டைனிங்க்கு தனியாக இடம் இருக்காது, இவங்க வந்து தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து அப்படியே போனீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ்டு கிச்சன் இருக்குது. வந்து க்ளோஸ்டு கிச்சன் இது. நீங்கள் வந்து இந்த இடத்த கூட நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீ வந்து ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இப்போதைக்கு வாஷிங் மிஷின், அதாவது ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஓவன் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே கிச்சன் ஸ்டார்ட் ஆகுது, மாடுலர் கிச்சன். இல்லை எனக்கு கிச்சனுக்கு ஒன்றும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த வால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிச்சனு ரொம்ப பெருசாக இருக்கும். மாடிஃபை பண்ணால் நிறைய மாடிஃபை பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறதால சின்னதாக கிச்சனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சன் மேலே ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து சர்வீஸ் ஏரியா ஒன்று இருக்குது சார், தனியாக வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் வந்து போர்ஷனை கட் பண்ணி எதுனா பெரிய கிச்சனாக மாறிடும். இது நீங்கள் வந்து அப்படியே டைனிங்காக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பூஜை ரூம், இது வந்து பூஜை ரூம் தனியாக ரொம்ப அழகான ஒரு பூஜை ரூம் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பூஜை ரூம், நல்ல பெரிய பூஜை ரூம். இது பெரிய பூஜை ரூம். இது ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, உள்ளே போகலாம். பெட்ரூம் ரெண்டுமே வந்து நல்ல பெரிய பெட்ரூமு. பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டில் போடுறதுக்கப்புறம் நல்லா சுற்றி வர அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பால்கனி, சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பாத்ரூம். இங்கே வந்து வார்ட்ரோப்பு. அடுத்து இது வந்து பாத்ரூம் வித் கெய்சரோட உள்ளே ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மளே அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். பெட்டு வளர்க்குறாங்க அவங்க வீட்டு உள்ள. இது வந்து செகண்ட் பெட்ரூமு, ரெண்டாவது பெட்ரூம். இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஸ்பேஸ் இருக்கும். வார்ட்ரோப் ப்ராப்பராக வார்ட்ரோப்பும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்புக்கு அப்புறம் நல்ல வந்து ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல தாராளமான இடங்கள் கொடுத்து தான் வீடியோ வந்து கட்டிருக்காங்க உள்ள பெட்ரூமு. கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது. பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் தான் கட்டிருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாராளமான ஸ்பேஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வீடு. 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் வீடுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் 15 வருஷத்துக்கு ஓல்டு இருக்கிற வீடை வாங்குங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இந்த வீடும். நம்ம மேலே போயிட்டு மேலே ஒரு ரூம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டைனிங்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த வழியாக டோர் திறந்தீங்கன்னா மேலே வந்து மாடிக்கு போகலாம். மாடி மேலே போனீங்கன்னா ஒரு ரூம், பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரூம் கட்டினாலும் கட்டிக்கலாம். கெஸ்ட்டு யாராவது வராங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா தனியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஓப்பன் டெரஸு, பெரிய டெரஸு. மேலே வந்தோடனே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ரூம் கட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கெலாம் சூட்டபிளான ஒரு இடம். உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. மேலே கட்டில் போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் சின்னதாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் வந்து இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூமும் நல்ல ஸ்பேஸஸ் தான் கட்டிருக்காங்க. சிசிடிவி கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5,75,00,000 டோட்டலாக. 5,75,00,000, 5,45,00,000, 5,75,00,000, 5,45 கோடி ரூபா வருது ப்ரைஸு. லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2230, 30 அடி ஃப்ரண்டேஜ், 71 அடி லென்த்து, 50 ஃபீட் ரோடு மேலே இருக்குது. 3000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் போகிறோம். 15 வருஷம் ஓல்டு, கீழே 40,000 ரெண்ட் வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.